ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேல்ஸ் ரிலேட்டட் வீடியோ கிடையாது, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. முன்னாடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே எவிடெண்ட்டாக நம்ம இடத்துலையே அது வந்துட்டு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குலாம் டோட்டலி என்ன நடக்க போகுதுன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலித்தீனை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணோன்னா ஒரு மெயின் பொல்யூட்டண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட் லைக் தட் த்ரோ பண்ணி போகிற பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது சாயிலில் போயிட்டு 100 இயர்ஸ் இல்லைங்க, 500 இயர்ஸ் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது பயோடிகிரேடபிளே கிடையாது. அப்படியே மண்ணில் இருந்து ரெயின் வாட்டரை நிலத்தடி நீரோட சேராமல் அப்படியே தடுக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேஸ்ட்டை நம்ம எரிக்கிறதுனால ஏர் பொல்யூஷன் ரொம்பவே சீரியஸாக ஆகுங்க. ஈவன் நம்ம சீயில் கொண்டு போய் இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம கொட்டினாலும் அதை அந்த ஃபிஷ்ஷஸ் அண்ட் அதர் சி அனிமல்ஸ் இன்டேக் எடுத்துகிட்டு அதுவுமே அதனால் பாதிக்கப்படுது. இன்டெரக்டாக நம்மளும் இதில் பாதிக்கப்படுறோம். ஸோ ரொம்பவே ஒரு மோசமான ஒரு ப்ராடக்டை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறதால இப்போ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்னெவிட்டபிளாக இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கிற இந்த கேரி பேக்ஸை வந்துட்டு நம்ம ரொம்பவே அவாய்ட் பண்ணலாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வீட்டிலேருந்து பை எடுத்துகிட்டு வர பாருங்கள். இது நான் ஒருத்தன் பண்ணுறதுனால என்ன பெருசாக மாறிட போகுது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஒருத்தங்களும் எடுக்க போகிற ஸ்டெப்பு தான் நாளைய ஜென்ரேஷனே காப்பாற்றும். ஸோ பை எடுத்துகிட்டு வாங்க, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.